எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. படிக்க உட்காரலான்னு டேபிளில் நம்ம போயிட்டு உட்காடுறோம். உட்காந்த உடனே என்ன தான் தோணும்னே தெரியலை. கன்னத்தில் கையை வச்சுட்டோம். ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆஹா, பாடம் ஒன்றுமே புரியலை, போச்சுடா சப்ஜெக்டே, இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்து டயர்டாயிடுறோம். போதா குறைக்கு டென்ஷன் வேறு நம்மளை ஆட்டி படைக்க ஆரம்பிக்குது. ஆகான்னு தலையில் கையை வச்சிடுறோம். வழி தெரியாமல் உக்காந்துடுறோம். ஆனாலும் நம்மளுக்குள்ளே அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு மார்க் வராதாங்கிற ஆசை எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தான் நம்ம வாழ்க்கை ஜெயித்த மாதிரியே நினைக்கிறோம். உண்மையிலேயே டீச்சர் வந்து பேப்பர் கொடுக்கும்போது தான் தெரியுது அதுக்கு தலைகீழான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு. தலை குப்புற டேபிளில் உட்காந்துக்கிறோம். இது மட்டும் ஏன் நம்மளுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது? எந்த நேரமும் சிந்திச்சு பார்க்குறோம், ஆனால் சரியான வழியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. போதா குறைக்கு சில நேரத்தில் அழுதுடுறோம். ஆகா, அழுகவே அழுகாதீங்க. முதல்ல உங்கள் கண்ணை தொடங்க. நாளைய சரித்திரம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நல்ல ஒரு டிப்ஸை இன்றைக்கி நான் தரப்போகிறேன். 3 சிறப்பான டிப்ஸு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது டிப்ஸாக நம்ம எடுத்துக்க போகிறது, அனைவரும் தயாரிக்க வேண்டியது டைம் டேபிள். ஷெட்யூல் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ஷெட்யூலு டைம் டேபிள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். எந்த காலத்துலையும் அதை மறக்காதீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டைம் டேபிளுக்கு உங்களுக்கே ஒரு அப்ளாஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அப்ளாஸு ரிவார்டு தான் உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போகும். எங்கே கைத்தட்டிக்கிங்க பார்க்கலாம். அது மட்டும் போதாதுங்க, ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் படி நான் நடந்து காட்டுவேன்னு. இப்போ வாங்க 2வது மெத்தடுக்குள்ளே போகலாம். அதாவது உணவை எடுத்துக்கோங்க. சரியான உணவு உங்களுக்கு தேவை. உணவே மருந்து. குளுக்கோஸ் ஆக்சிஜன் மூளைக்கு வேணும்னா சரியான உணவை நீங்கள் எடுத்துக்கணும். போதா குறைக்கு தண்ணீர் அளவை மாற்றாமல் குடிங்க. எப்போ தேவைப்படுதோ அந்த நேரத்தில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, படிக்கும்போதும் எடுத்துக்கோங்குது அறிவியல். அந்த அறிவியல் முறையை பயன்படுத்தினா குளுக்கோஸ் ஆக்சிஜனும் மூளைக்கு பேலன்ஸ்டாக போனால் தான் உங்களால் அதிகமாக படித்து ரேங்க் ஒன்று வர முடியுமா? எங்கே இப்போ நம்மளுடைய 3வது ஸ்டெப்புக்குள்ளே போகலாம் வாங்க. ரொம்ப எளிமையான ஸ்டெப்பு தாங்க. நல்லா உறங்குங்க. 8 மணி நேரம் உறங்கலாங்குது அறிவியல். 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. தூங்குனா மட்டும் போதுமா? அதிகாலையில் எந்திரிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் எழுந்துருங்க. எழுந்திருச்சு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்கிறாங்க. ஆகையினால் அந்த வேளையில் நீங்கள் ஒரு சிம்பிளான யோகா படிப்புக்காக பண்ணுங்கள். அந்த யோகா ரொம்ப சிம்பிளாகவும் படிப்புக்கு உகந்ததாகவும் இருக்கிற மாதிரி யோகாவை நீங்கள் அமைச்சுக்கோங்க. போதா குறைக்கு சாட்டர்டே சண்டேயில் நல்ல ஒரு மெடிடேஷனை நல்ல இடத்துல செஞ்சு பாருங்கள். அந்த மெடிடேஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக கை கொடுக்குங்கிறாங்க. இப்போ உங்களுடைய புத்தகத்தை எடுத்து புன்னகையை சிந்தி பாருங்கள். புத்தகத்தை டேபிளில் எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே குறிப்புகள் எடுக்க முடியும், கவனமாக படிக்க முடியும், புத்தகத்துக்குள்ளே நாட்டம் வரும், ஆர்வம் குறையாத படிப்பு இருக்கும், நோட்ஸ் எழுதுவீங்க. உங்களுடைய டீச்சர் வந்து எங்கே உங்களுடைய ரேங்கை சொல்லட்டும், கண்ணை மூடிக்கிட்டு வாங்குங்க. நீங்கள் தான் ரேங்க் 1 இருப்பீங்க. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பாருங்கள். உங்களை நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருப்பீங்க. எங்கே நோட்டீஸ் போர்டை நீங்கள் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஆகா, அதிகமான மார்க் எடுத்து ரேங்க் நம்மளுக்கு எகிரிச்சேன்னு நினைப்பீங்க. இது போன்ற இன்னும் பல தன்னம்பிக்கை தகவல்களுக்கு நாளைய சரித்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.